வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நம்ம காரசாரமான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார், பருப்பு குழம்பு, தயிர் சாதம் இதோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ செய்முறைக்கு போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 40க்கும் மேற்பட்ட பொரியல் கூட்டு செய்முறைகள் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த பொரியல் செய்முறைக்கு நான் 3 கத்திரிக்காயும் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நாம் ஒரு 1/2 இன்ச் சைஸுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்க போகிறோம். அதாவது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை கழுவிட்டு இதை மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்த பிறகுதான் நம்ம கத்திரிக்காயை சேர்க்க போகிறோம். இப்போ காய்கறிகளை தயாராக வெட்டி வச்சாச்சு. நம்ம அடுத்ததாக ஒரு 6 பல் பூண்டு எடுத்து அதை தோல் நீக்காமல் இது மாதிரி இடித்து எடுத்து வச்சுட்டு நாம் நேரடியாக இப்போது சமையலுக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு வாணலியில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயில் நாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். இப்போ அடுத்ததான் நாம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலையை நேரடியாக எண்ணெயில் போட்டால் வெடிக்கும், தெறிக்கும். அதனால் நாம் காய்கறியை சேர்த்த பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி ஆகாது. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டுட்டு நாம் இதை மூடி வச்சு சிறு தீயில ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அதாவது இந்த உருளைக்கிழங்கு 3/4 பதம் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம இதில் கூடவே வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காயை நான் வெட்டி தண்ணீரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணீரை வடிச்சிட்டு கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் இவ்வளோ சேர்த்துருக்கேன். காரம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூனுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். அதாவது கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். இப்போ கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வெந்த பிறகு நம்ம இதில் தட்டி வச்சிருக்கிற பூண்டு, அதாவது இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி பூண்டை கடைசியில் சேர்க்கும் போது அதோட வாசனை நல்லா இருக்கும். பூண்டு சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி சுருள வர்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அருமையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தயாராகிரும். இது ரொம்பவே காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.